கம்மிங் பேக் டு ஜிவி. ஜிவி வந்து இட் இஸ் பியாண்ட் ஃபேமிலின்னு சொல்லணும். எனக்கு அப்படி தான் ஜிவி. ஒரு சின்ன ஒரு முன்னாடி சொல்லிட்டு போயிருந்தேன். என்னென்னா ஒரு ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங் பார்த்து நினைக்கிறேன், ஒரு அம்சாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். அதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஜிவி நானும் படம் பண்ணல, ஒரு கான்ஸ்பிரசி, நானும் படம் பண்ணல, அதுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஏதோ டிரான்சாக்ஷன் பண்ணி பிரச்சனையும் போட்டு ஒரு ரிலீஸ் முடிச்சிருந்தாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு சிரிப்பு தான் வந்தது. ஜிவிட்டு கூட நான் ஷேர் பண்ணல, போய் எனக்கு அந்த லிங்க் அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னென்ன சொல்லணும்னா, நான் சைவம்னு ஒரு படம் நான் பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து நான் ஃப்ரீயாக மியூசிக் பண்ணி தரேன்னு வந்து ஜிவி மியூசிக் பண்ணி கொடுத்த ஜிவி 2006 ஆரம்பிச்ச நட்பு, 20 வருஷம் நட்பு. இன்னும் ஒரு சின்ன மணின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் திங்கால நடக்குமான்னு அது ஜிவின்னு பேசுனா எங்கே வேணால் நிற்பேன் நான் வந்து. ஸோ வந்து அது எனக்கு தெரியும், ஜிவிக்குன்னு தெரியும். நான் வந்து படம் பண்ணிட்டு இருக்கும்போது சம்டைம் வந்து ஜிவி பிஸியாக வைப்பேன். அப்போது ஜிவி தான் சொல்லுவாப்பில், நீ அவர்கிட்ட ஒர்க் பண்ணு, நீ இவர்கிட்ட ஒர்க் பண்ணு. இப்போ அவர் தான் கான்ஃபிடன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், நான் பண்ணலை. ஏன்னா நான் எங்கே போனாலுமே எப்பவுமே கேட்பாங்க, அடுத்து ஜிவி நீங்கள் எப்போ பண்ணுறீங்க. என்னோட கரியரில் ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய பில்லர் ஜிவி. என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஜிவி இஸ் பியாண்ட் ஃபேமிலி சொல்ல வந்தேன். அண்ட் தனஞ்சயன் சார், நீங்கள் நேரில் ஃபாலோ பண்ணுறீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஜிவி இருக்காருன்னு சொன்னாலே நான் முடிவு பண்ணிட்டு தான் வரணும்னு. அதுக்கப்புறம் அது மேலே ஒன்றும் இல்லை, பட் நீங்களும் இருக்கீங்க. உங்கள் என்டையர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். ஜிவி வந்து ஒரு பயங்கரமான ஒரு நேச்சுரல் ஆக்டர். நான் ஒரு டைரக்டும் பண்ணியிருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி தான், ரொம்ப ரொம்ப அவரோட க்ரோத் வந்து ரொம்ப பிரமிக்கிற க்ரோத்து. நம்ம மியூசிக் கம்போசரை நம்ம பார்த்துருக்கோம், அவர் வந்து ஒவ்வொரு படமுமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் தாண்டி ஒரு நடிகராக நான் பார்த்துருக்கேன், ஹவ் இஸ் எவால்விங். ஒரு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க மாட்டேன் சொல்கிற மாதிரி செக்ஸாக சொன்னாங்க, நம்ம ஒர்க் அப்படி இல்லை சார். ப்ரிப்பேர்ஸ் வெரி வெல். அவருக்கு டெக்னிக்கலாக தெரியும், லென்சிங் தெரியும், அவருக்கு மியூசிக் சவுண்ட் எப்படி வரப்போன்னு தெரியும், இன்னும் அவர் த மிக்சிங் ஒர்க்ஸ் இஸ் அமேசிங் டெக்னீஷியன் ஆல்சோ. அதனால் வந்து ஜிவியை வந்து நம்ம அப்படி உடலில் என்னால் கொண்டு வர முடியல, அதனால சொல்கிறேன். ஸோ ஜிவி இன்னும் நிறையா படங்கள், இன்னும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் அது ஆக்டராகவும் நான் காத்துட்ருக்கேன். ஆல் தி பெஸ்ட்.